ஊர்ந்து போனது சரி என்று நான் வந்து அதை நியாயப்படுத்த. என்னை பொறுத்தவரை இந்த காலில் விழும் கலாச்சாரம் என்பது மிக கேவலமான கலாச்சாரம். அது திமுகவோ அதிமுகவோ எந்த தலைவர் கருணாநிதிக்காகவோ ஜெயலலிதாவுக்காகவோ மோடிக்காகவோ இருந்தா கூட, இன்னைக்கு கூட மோடி வந்து யாராவது காலில் விழுந்தா விழ வேணான்னு சொல்றாரு. ஜெயலலிதாவிட வயதில் பெரியவர்கள் மூத்தவர்கள் கூட அவங்க காலில் விழுறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் காலில், உதயநிதி காலில் விழ, உதயநிதி காலில் விழுகிறார். நான் பார்த்துருக்கேன். ஏவா வேலுலாம் விழுற வீடியோலாம் இருக்கு. அவர் வந்து செயின்ட் தாமஸ் உடைய கருத்துக்களை திருவள்ளுவர் எழுதினார்னு சொல்றது வந்து தமிழுக்கு அவமானம் இல்லையா? கண்டிப்பா. திருவள்ளுவருக்கு அவமானம் இல்லையா? அப்ப இளங்கோடிகள் வந்து பிஜேபியில் இருந்தாரா, ஜனசங்கத்தில் இருந்தாரா? காவியின் என்பது ஒரு நிறம். இன்று பிஜேபி அந்த நிறத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவரை, இந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவரை அவருடைய பெயரில் நீங்கள் அன்னதானம் செய்வது, கோயில் செலவில் செய்வது தவறு. அப்ப கூட நான் வந்து அதை வந்து ஏதோ மாற்று மதம்னா அவர்கள் விரோதிகள் அப்படி நான் நினைக்கல. நீங்களாகவே பிரச்சனைகளை தூண்டி விடுகிறீர்கள். ஒரு சர்ச்சினுடைய நிலத்தை கொடுங்கள், இல்ல சர்ச்சில் நிலம் இல்லைன்னா பரவாயில்ல, அரசு நிலத்தை கொடுங்கள். சிறுபான்மையினருக்கு புறம்போக்கு நிலத்தை கொடுங்கள். பஞ்சமி நிலமெல்லாம் நீங்க ஆட்ட போட்டுருவீங்க உங்க அலுவலகம், உங்க பத்திரிகை அலுவலகத்துக்குலாம். ஆனா வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது வேணும்ட்டு சிண்டு முடியறதுக்காகவே கொண்டு போய் அந்த இந்துக்களுடைய நிலத்தை கொண்டு போய் இஸ்லாமியரை கொடுக்கறது, இந்துக்களுடைய நிலத்தை வந்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குறதுன்னா அவங்க அடிச்சுப்பாங்க. அவங்க அடிச்சுக்கும் போது தான் நம்ம வந்து உல்லாசமா இருக்க முடியும். திட்டமிட்டு செய்யறாங்க திமுக. திட்டமிட்டு சீண்டி விட்டு அவங்களுக்குள்ள மத நல்லிணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, சாதிகளுக்குள் வந்து ஒரு இணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது. வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்க, துபாயில் யாரோ இருக்கான்னா அதுல ஒரு ஆளெல்லாம் பிடிச்சி கூட்டு வந்து இங்க பதிவு பண்ணி ஏதோ மக்கள் திரளாக வந்து தமிழக அரசுக்கு வந்து இந்த பரந்தூர் மக்கள்லாம் வந்து நிலத்தை வந்து விற்பதற்கு வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் போன்று ஒரு வழக்கம் போல ஒரு மோசடி செய்கிறார்கள். Best Properties and Management. Contact 7667008999. எடப்பாடி பழனிசாமி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் அவர் முதல்வரானார், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக விமர்சிக்கிறாங்க. அப்படி விமர்சிக்கிறப்போ அதிமுக தரப்புல இருந்து கருணாநிதியும் அப்படிதான் முதல்வர் ஆனாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படின்னு வேற ஒரு நிகழ்வுல வந்து நான் பேசினேன், நேற்று தான் பேசினேன். கருணாநிதி அப்படி முதல்வர் ஆனாரு. முதல்ல திமுக வந்து அண்ணாதுரை தலைமையில் தொடங்கப்பட்ட போது 27 பேர், ஆளுக்கு 10 ரூபா போட்டாங்களா. அந்த 27 பேர்ல கருணாநிதி அவர்கள் இல்லவே இல்லை. கருணாநிதி அவர்கள் திமுகவில் இணைந்த சீட்டு, அதாவது அவர்கள் திமுகவில் ஏதோ ஒரு 1949 திமுக வந்து தோன்றிய போது, அதுக்கப்புறம் தானே சேர்ந்துருக்கணும். அவர் சேர்ந்தபோது அந்த மெம்பர்ஷிப் நம்பர், உறுப்பினர் நம்பரில் பார்த்தீங்கன்னா எண் வந்து 7239. அவருக்கு முன்னால் 7038 பேர், 7000 பேருக்கு மேலே திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சேர்ந்திருக்காரு. முதல்ல ஆரம்பித்த 27 பேரில் இல்லை. அதில் 10 ரூபா கேட்டாங்களே, கையில் காசு நாங்கள் வெளியில் எடுத்துருவோமா, அது ஒரு தனி கதை. அது ரைட்டு. நீங்கள் அப்படி ரெண்டாவது அண்ணாதுரை வந்து எதிர்பாராத விதமாக உடல்நல கோளாறு காரணமாக 1.5 வருஷம் 1.25 வருஷத்தில் இறந்துட்டார். புற்றுநோயால் இறந்துட்டார். இறந்தபோது அடுத்து வர வேண்டியவர் வந்து நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் மதியழகன், அதுக்கப்புறம் ஆசை தம்பி, மற்றவங்களாம் வரிசையாக இருக்காங்க. இவர் அந்த 5, 6க்கு கீழே 7ஆவதாக நம்ம தான் இருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுடைய பரிந்துரை இருந்ததுனால இவர் வந்து வந்தார். அப்போது கேட்டால் அப்போ என்ன சொன்னார்? அவர்களிடத்தில் வந்து விட்டீர்கள், நான் மக்கள் பிரதிநிதி தானே, எம்எல்ஏவா வந்து தானே, அதுக்கப்புறம் தானே வந்தேன். அப்போ அது எடப்பாடிக்கு இன்னைக்கு வந்து பொருந்தும் அல்லவா? அப்போ அந்த ஊர்ந்து போனது, தவழ்ந்து போனதெல்லாம் கருணாநிதிக்கும் பொருந்தும்னு சொல்ல வரீங்களா? சேகர் பாபு அதே நான் ஊர்ந்து போனது சரி என்று நான் வந்து அதை நியாயப்படுத்த. என்னை பொறுத்தவரை இந்த காலில் விழும் கலாச்சாரம் என்பது மிக கேவலமான கலாச்சாரம். அது திமுகவோ அதிமுகவோ எந்த தலைவர் கருணாநிதிக்காகவோ ஜெயலலிதாவுக்காகவோ மோடிக்காகவோ இருந்தால் கூட, இன்னைக்கு கூட மோடி வந்து யாராவது காலில் விழுந்தா விழ வேணான்னு சொல்கிறார். அந்த வரை நான் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை ஒன்று கடவுள், அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள், மூத்தவர்களானா அவர்களுடைய ஆசைகள் பெற வேண்டும். ஜெயலலிதாவிட வயதில் பெரியவர்கள் மூத்தவர்கள் கூட அவங்க காலில் விழுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் காலில், உதயநிதி காலில் உதயநிதி காலில் விழுகிறார்கள். நான் பார்த்துருக்கேன். ஏவா வேலுலாம் விழுற வீடியோலாம் இருக்குது. உதயநிதி காலில், ஏவா வேலு உதயநிதி என்ன வயசு பாருங்க, ஏவா வேலு இன்னும் மற்ற அந்த வயதில் உள்ளவர். அப்போது இந்த காலில் விழும் கலாச்சாரம் என்பது, இவர்கள் எதை முற்போக்கு, நாங்கள் வந்து திராவிடம் முற்போக்கு,
ஈரோட்டு பெரியவர் எங்களுக்கு அது சொல்லி கொடுத்தாரு இதை சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களோ, எதுவுமே அவர் சொல்லி கொடுத்ததாகவும் தெரியல. அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவர் தமிழை காட்டு மிராண்டி சனியன்னு கணமுனான்னு திட்டிருக்காரு. எந்த திருக்குறளை வந்து அவர் வந்து தங்கத்தாட்டில் வைத்த மலம்னா இன்றைக்கி வந்து திருக்குறள் ஏன்னா அதாவது சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் வேணும். திமுகவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செயின்ட் தாமஸ்ன்னு ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்தார், ஐரோப்பாலேருந்து இங்கே, அவருடைய கருத்துக்களை வைத்து தான் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதினார்னு திமுக சார்பில் பேசுகிறாங்க. மறைமலை அடிகள் தனித்தமிழ் புலவர், அவர் வந்து அவருடைய ஆய்வில் அவர் வந்து தமிழ் புலவர் மட்டும் இல்லாமல் கவிஞர் மட்டும் இல்லாமல் தமிழ் ஆராய்ச்சியாளர். அவர் வந்து தனித்தமிழ் புலவர்னு சொல்லுவாங்க. அது தனித்தமிழ்னு ஒன்று, அது ஒரு மரபினர் அப்படி இருந்தாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருவள்ளுவர் மறைந்து விட்டார், அவருடைய ஆய்வில் சொல்லுது. அப்போது திருவள்ளுவருக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து அவர்களே இருந்திருக்கிறார்னா, செயின்ட் தாமஸ் என்பது இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்தார்னு. இதில் செயின்ட் தாமஸ் மவுண்டன் இருக்கிறது வந்து அந்த புனித தாமஸ், புனித தோமையர்னு சொல்லுவாங்க. அது அவர் மிக கிறிஸ்தவத்தில் வந்து மிகவும் போற்றப்படும் ஒரு புனிதர், ஒரு துறவி. ஐரோப்பாவில் எங்கேயோ இருந்திருக்காரு. இங்கே வந்தவர் வந்து அந்த செயின்ட் தாமஸ் இல்லை, வேற ஒரு செயின்ட் தாமஸு, புகழ்பெற்ற அவர் இல்லை. இப்போ விவேகானந்தர்னா சுவாமி விவேகானந்தர் இருக்கார். விவேகானந்தர் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரும் வந்து சுவாமி விவேகானந்தர்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை. கண்டிப்பாக அது மாதிரி இங்கே வந்தவர் வந்து அந்த செயின்ட் தாமஸ் இல்லை அப்படின்னு ஒரு 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 தரப்பினர் சொல்கிறார். நம்ம அதுக்கு அந்த சர்ச்சைக்குள்ளேயே போக வேண்டாம். புரியுது. அவர் வந்து செயின்ட் தாமஸுடைய கருத்துக்களை திருவள்ளுவர் எழுதினார்னு சொல்கிறது வந்து தமிழுக்கு அவமானம் இல்லையா? கண்டிப்பாக. திருவள்ளுவருக்கு அவமானம் இல்லையா? திருவள்ளுவர் வந்து உலக மறை, உலகத்துக்கே ஒரு மறை, 1.5 அடியில் வந்து உலகத்தையே அளந்தவர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட திருவள்ளுவரை ஐயா அவர் வந்து காவி இல்லை, இன்னைக்கு கூட தமிழிசை பேசியிருக்காங்க நேற்று, அது வந்து கருப்பு வந்து இலக்கியத்தை எழுதவில்லை, காவிதான் எழுதியதுன்னு. அவங்களுக்கு சௌகரியமாக வந்து பிஜேபின்றதுனால அது சொல்கிறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் பொதுவாக என்ன சொல்கிறதுன்னா, காவி அப்படின்னா உடனே ஏன் பிஜேபி ஜனசங்கம் நீங்கள் எடுத்துக்கணும்? ஆதி காலத்திலிருந்து, சங்க இலக்கிய காலத்திலிருந்து, இளங்கோடிகள் காலத்திலிருந்து காவி என்பது துறவரத்துக்கான ஒரு அடையாளம். அப்போ இளங்கோடிகள் வந்து பிஜேபியில் இருந்தாரா, ஜனசங்கத்தில் இருந்தாரா? காவி என்பது ஒரு நிறம். இன்று பிஜேபி அந்த நிறத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. என்று பிஜேபி தோன்றியதோ அதுக்கு முன்னால் ஜனசங்கமோ அதில். ஆனால் காவினா பிஜேபி. அதுக்காக திருவள்ளுவரை டக்குன்னு வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிங்க. இப்போ அடுத்தது நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டீங்கன்னா, செயின்ட் தாமஸுடைய கருத்துக்களை அவர் தான் காப்பி அடிச்சிருக்காரு திருவள்ளுவர்னு சொல்கிறது வந்து தமிழ் இந்த அதாவது மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்ச துப்புற மாதிரி இல்லை. திருவள்ளுவரை அது நீங்கள் பெரியார்னு 234 தொகுதிகளையும் செலை வச்சுருக்கீங்களே கோயில் வாசலில் அங்கே இங்கேன்னு, அவர் தான் சொன்னார் தங்கத்தட்டில் எழுதப்பட்ட மலம்னு சொன்னார் திருக்குறளை. நாங்கள் வந்து ஏதோ வயது கோளாறு காரணமாக அவர் சொல்லிவிட்டார் என்று அவர் சொல்வதை நாம் மன்னித்து விடுவோம். அவர் இப்போது மறைந்து விட்டார், இதுக்கப்புறம் அவரை வந்து தூற்றுவதில் வந்து இப்போ அவருடைய கொள்கைகளை நான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் பர்சனலாக அவரை தூற்றுவதில் அர்த்தம் இல்லைன்னு விடுறோம். நீங்கள் வந்து அந்த பெரியாரையும் தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க, திருவள்ளுவரை மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பெரியார் வந்து இது தவறு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டும் பொழுது இங்கே பெரியார் பெயரை சொல்லிக்கொண்டு நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க. ஆனால் வந்து திருவள்ளுவர் வந்து தமிழர், தமிழினத்திற்கு பெருமை. நீங்கள் அப்புறம் ஏன் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களை வந்து பார்த்து காப்பி அடிச்சாருன்னு ஏன் சொல்கிறீங்க? இங்கிருந்து தமிழகத்திலிருந்து சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் எல்லாரும் வந்து எத்தனையோ நாடுகளுக்கு வந்து போய் வென்றிருக்கிறார்கள். தமிழன் தன்னுடைய வெற்றி கொடியை எங்கெங்கோ ஒரு நாட்டி இருக்கிறான். அந்த பெருமையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு பெருமை கொடுக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கிற ஏதோ ஒரு அரசியலுக்காக, இந்த சாதி அரசியல், மத அரசியலுக்காக, இந்த சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக நீங்கள் உண்மையிலேயே சிறுபான்மையினர் இப்போ கூட வந்து அந்த கோயில் நிலங்களில் வந்து கல்லூரி கட்டுறதை பற்றி எடப்பாடி பேசுனது கல்விக்கு எதிராக பேசுகிறார்னு ஸ்டாலின் சொல்கிறார். நான் வந்து நல்ல காரியம் பண்ணுறது தவறுன்னே சொல்லலை. ஆனால் நீ அந்த கல்லூரி கட்டும் பொழுது அந்த கல்லூரி மாற்று மத கல்லூரி, இப்போ கூட அந்த 5 IAS ஆஃபீஸரை வந்து கோர்ட்டில் வந்து நிற்க சொன்னாங்க, ஆஜர்படுத்தினாங்க.
அந்த திருவேந்திபுரம்னு கடலூரில் ஒரு பெருமாள் கோயில், வைஷ்ணவ கோயில். மாற்று மதத்தினருக்கு கல்லூரி கட்டுவதிலோ இடம் ஒதுக்குவதிலோ அது வந்து தவறே இல்லை. மாற்று மதம்னா ஐரோப்பாவிலேருந்து வந்தாங்களா அவங்களா, இல்லை வந்து பாரசீகத்திலேருந்து வந்தாங்களா? நம்ம சகோதரர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறினார்கள், அவங்க தான் கொடுங்க. இந்து மத கோயில் இடத்துல வந்து நீங்கள் மாற்று மதத்தினருக்கு ஒதுக்கும்போது தான் பிரச்சனை வருகிறது, மத ரீதியான பிரச்சனை வருகிறது. சில சமயம் அது சாதி ரீதியாகவும் போயிடுது. ஏன் வந்து அதை பண்ணுறீங்க? கோயில் நிலத்தில் வந்து சரி அங்கே கல்லூரி கட்டுறீங்களே, அதை பொதுவான கல்லூரி கட்டுறீங்கன்னா, அண்ணாதுரை அவர்களுக்கு கடவுள் மறுப்பாளர், ஒன்றை குலம் ஒருவனே தேவன் சொன்னாரே தவிர அவர் கடவுள் மறுப்பாளர் தான். அவருக்கு வந்து கோயிலில் வந்து விசேஷங்களின் போது அன்னதானம் பண்ணுறேன். நீங்கள் அண்ணாதுரை பெயரில் அன்னதானம் செய்வதில் எனக்கு இந்த ஆட்சேபனையே இல்லை. கோயில் பணத்தில் இருந்து கோயிலுக்குள் செல்லாதவரை, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவரை, இந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவரை அவருடைய பெயரில் நீங்கள் அன்னதானம் செய்வது, கோயில் செலவில் செய்வது தவறு. அதே மாதிரி நீங்கள் கல்லூரி கட்டினீங்கன்னா அங்கே எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒரு கல்லூரியாக இருந்ததனால் பிரச்சனை இல்லை. மக்களுக்காக, தமிழர்களுக்காக. மாற்று மதத்துக்கு கொடுக்கும்போது அப்போ கூட நான் வந்து அதை வந்து ஏதோ மாற்று மதம்னா அவர்கள் விரோதிகள் அப்படி நான் நினைக்கல. நீங்களாகவே பிரச்சனைகளை தூண்டி விடுகிறீர்கள். இப்போ அதில் தானே அங்கே அந்த திருவேந்திபுரத்தில் வருது, சென்ட் ஜோசப்னு ஒரு பள்ளி வந்துச்சு. அவங்க வந்து பல வருஷமாக கட்டடம் கட்டி அவங்க வந்து பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து கோர்ட்டில் போய் இந்த கோயில் நிலத்தில் வந்து முதல்ல கொடுத்துருக்கவே கூடாது, அறநிலையத்துறை. ஒரு சர்ச்சினுடைய நிலத்தை கொடுங்கள், இல்லை சர்ச்சில் நிலம் இல்லைன்னா பரவாயில்ல, அரசு நிலத்தை கொடுங்கள். சிறுபான்மையினருக்கு புறம்போக்கு நிலத்தை கொடுங்கள். பஞ்சமி நிலமெல்லாம் நீங்கள் ஆட்டை போட்டுருவீங்க உங்கள் அலுவலகம், உங்கள் பத்திரிகை அலுவலகத்துக்கெல்லாம். ஆனால் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது வேணும்ன்ட்டு சிண்டு முடியறதுக்காகவே கொண்டு போய் அந்த இந்துக்களுடைய நிலத்தை கொண்டு போய் இஸ்லாமியரை கொடுக்குறது, இந்துக்களுடைய நிலத்தை வந்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குறதுனா அவங்க அடிச்சுப்பாங்க. அவங்க அடிச்சுக்கும் போது தான் நம்ம வந்து உல்லாசமாக இருக்க முடியும். திட்டமிட்டு செய்கிறாங்க திமுக, திட்டமிட்டு சீண்டி விட்டு அவங்களுக்குள்ள மத நல்லிணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, சாதிகளுக்குள் வந்து ஒரு இணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது. இதைத்தான் நான் எதிர்க்கிறேன். புரியுது. ஏன்னா வந்து இப்போ கிறிஸ்தவ கல்லூரிகள் எத்தனையோ கல்லூரிகள், அந்த கல்லூரிகளிலிருந்து வந்து அப்துல் கலாம் போன்றவர்கள்லாம் வந்து கிறிஸ்தவ கல்லூரியில் தான் வந்து படித்திருக்காரு. என்னுடைய எத்தனையோ நண்பர்கள் வந்து கிறிஸ்தவ கல்லூரியில் படித்திருக்கிறார்கள். அந்த கல்லூரிகள் வந்து கல்வித்துறையில் வந்து அரிய சேவைகள் செய்து வருகிறார். இதில் வந்து அந்த கல்லூரிகளில் பிரச்சனை இல்லை. இவன் நிலத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்குறீங்க பாருங்க, இவன் 2 பேருக்கும் மூட்டி விடுறீங்க பாருங்க. இந்த சிண்டு முடியும் வேலை தான் எங்கள் ஊரில் தஞ்சாவூர் பக்கத்தில் இதுக்கு பேர் ஐயம்பேட்டை வேலைன்னு பேர். சிண்டு முடிகிற வேலைக்கு. அது பாவம் அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் திட்டக்கூடாது, அது அந்த காலத்தில் ஏதோ ஒரு பேர் வந்துச்சு மரபில். அந்த மாதிரி இந்த ஐயம்பேட்டை வேலை செய்கிறது தான் தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் அவர்கள் நிலம் கொடுங்கள், அதே மாதிரி இந்துக்களுக்கும் கொடுங்கள், கிறிஸ்தவர்கள் கொடுங்கள், இஸ்லாமியர்கள் கொடுங்கள், பிற மதத்தினருக்கு கொடுங்கள், அது தவறே இல்லை. அரசு நிலங்கள்லாம் கொடுக்கல, எவ்வளோ நிலம் புறம்போக்கு நிலம் இருக்குது, அரசு நிலம் இருக்குது, பயன்படுத்தப்படாத நிலங்கள் கிடைக்கின்றன, அதெல்லாம் கொடுக்கல. அதெல்லாம் வளைச்சி போட்டுருவீங்க. ஓசூரில் ஏர்போர்ட்டு வந்து வர முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து அங்கே விலையை ஏற்றி ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க. எழுதி வச்சிங்க, ஓசூரில் விமான நிலையம் வரவே வராது. ஏன்னா அங்கே 2008 போட்ட ஒரு பெங்களூர் விமான நிலையத்துக்காக போட்ட வந்து மத்திய அரசோடு போட்ட ஒரு இதில் 150 கிலோமீட்டருக்கு வந்து வேறு விமான நிலையம் வந்து பர்மிட் பண்ண மாட்டேன்னு சொல்லி மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 2008 அப்போ யார் அங்கே இங்கே இருந்து எந்த திமுக தான் இருந்திருக்கு. அங்கே யார் இருந்தா? காங்கிரஸ், யூபிஏ. இவங்க எங்கே இருந்தாங்க? யூபிஏ அரசில் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ போட்டது அன்றைக்கே சொல்ல வேண்டியது தானே. பெங்களூருக்கு பக்கத்தில் ஓசூரில் இருக்குது, என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் ஏர்போர்ட் கட்டுவோம், 150 கிலோமீட்டர்னு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பெங்களூரு ஏர்போர்ட்லேருந்து ஓசூர் வந்து நீங்கள் எந்த மூலையில் கட்டினாலும் 20லேருந்து 28 கிலோமீட்டருக்குள்ளே தான் வித்தியாசம், டிஸ்டன்ஸ் இருக்கும். 150 கிலோமீட்டர் வரைக்கும்னு சொன்னால் இது நீங்கள் எப்போ கேட்டிருக்கணும்? நீங்கள் ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் உட்கார்ந்திருந்தீர்கள் அன்றைக்கி, அதுக்கு பேர் மத்திய அரசு. இன்றைக்கி அதுக்கு பேர் ஒன்றிய அரசு. நீங்கள் மாநில அரசுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாவட்ட அரசுன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஒன்றிய அரசுன்னு சொல்லிங்க, அது பேர் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, பேர் சொன்னதுனால ஒன்றும் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அதை கேட்டிருக்கணுமா இல்லையா? இன்றைக்கி ஓசூரில் எப்படி ஏர்போர்ட் வரும்? அப்படி வராதுன்னு தெரிஞ்சு
பரந்தூரில் வந்து இப்போ வந்து 3500 ஏக்கர் வந்து நிலம் வந்து விவசாயிகள்கிட்ட எடுக்கிறாங்க. அங்கே எதிர்ப்புகள் கிராமங்கள் 13 கிராமங்களை எதிர்க்கின்றன. 2000 ஏக்கரை வந்து ஒரு முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு ஏக்கர்? 2000 ஏக்கர். மொத்தம் வாங்க போகிறது ஒரு 3500னா ஒரு 5000 ஏக்கர் வரைக்கும் வாங்கலாம். 2000 ஏக்கர் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 17 பேர் வந்து பதிவு பண்ணிட்டு போனாங்க. ஏர்போர்ட்டுக்காக எங்கள் நிலத்தை வந்து அரசுக்கு கொடுக்குறோம். இந்த 17 பேரும் எதுக்கான இந்த கிராம மக்கள் போராட்டம் இருக்கு இல்லையா, இதை அடக்கணும் தேர்தல் சமயத்தில். இந்த 17 பேரும் யாருன்னா வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கும் தமிழர்கள் மற்றவர்கள். அவன் ஏதோ ஒரு மூலதனத்துக்காக வாங்கி போட்டிருக்கான், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டிருக்கான். ஒரு 4 கிரவுண்டு 2 கிரவுண்டு வாங்கி போட்டால் அது ஏர்போர்ட்டு வர வர ஒரு 10 ஏர்போர்ட்டு வரணுன்னா இன்றைக்கி வேலை ஆரம்பித்தாலே 5லேருந்து 10 வருஷம் ஆகும். குறைந்தபட்சம் 5 வருஷம் ஆகும். அப்போ நீங்கள் இப்போ நீங்களோ நானும் கூட நினைக்கலாம், கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது வாங்கி போட்டோம்னா ஒரு 5 வருஷத்தில் விலை ஏறும். ஒரு தவறு இல்லை, ஒரு சாதாரண குடும்பங்கள் கூட செய்யலாம். வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்க துபாயில் யாரோ இருக்கான்னா அதில் ஒரு ஆளெல்லாம் பிடிச்சி கூட்டு வந்து இங்கே பதிவு பண்ணி ஏதோ மக்கள் திரளாக வந்து தமிழக அரசுக்கு வந்து இந்த பரந்தூர் மக்கள்லாம் வந்து நிலத்தை வந்து விற்பதற்கு வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒன்று ஒரு வழக்கம் போல ஒரு மோசடி செய்கிறார்கள். இந்த மாயை எது செஞ்சாலுமே அதுக்கு பின்னால் என்ன இருக்கு, அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு கிரவுண்ட் வந்து 35 லட்சத்துலேருந்து 2.5 கோடி வரைக்கும். அது மெயின் ரோடில் இருக்கா உள்ளே இருக்கான்றதை பொறுத்து சராசரியாக 1 கோடி வச்சுக்கலாமா சுமாராக. 2000 ஏக்கர் யாரோ வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு குடும்பம். 1 கோடி ரூபா கூட இருக்கலாம். இது வாங்கும் பொழுது 10 லட்சத்துலேருந்து 25-30 லட்சம் தான் மொத்தமே அங்கே விலை. இந்த 10 லட்சங்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு, 35 லட்சம் ஆயிடுச்சு. அந்த 30 லட்சம் அதிகபட்சமாக இருந்தது என்பது இன்றைக்கி 2.5 கோடி ஆயிடுச்சு. சராசரி 1-1.25 கோடி வச்சுங்க. இன்றைக்கி பரந்தூரில் ஏர்போர்ட் வரப்போகுது. இந்த 13 கிராமத்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை விலக்கி அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வருஷமோ 8 வருஷம் கொடுத்து தான் ஏர்போர்ட் வரப்போகுது. எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள், எப்படி நாடகம் ஆடுகிறார்கள். இந்த நாடகத்திற்கு வந்து துணை போவதற்காக வெளி மாநிலத்திலிருந்து ஒரு 17 பேர் அங்கே நிலம் வச்சுருக்கிறவன் யார், அவன் வெளியில் இருக்கிறான்னு அவனுக்கு வந்து தமிழ்நாடு ஆட்சியெல்லாம் இல்லை. அவன் என்ன, நான் 10 லட்சத்துக்கு வாங்கினேன் 35 லட்சத்துக்கு இன்னி கொடுக்குறாங்க. நல்ல வேலை. எங்கேயா கைது பண்ணோம்? அவன் கர்நாடகாவில் இருக்கான், எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தமிழன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், எங்கேயோ டெல்லியில் இருப்பான். வந்து கைது போட்டு போனால் போயிட்டு போட்டான் 17 பேர். ஆனால் வெளியில் சொல்லும்பொழுது பரந்தூரில் மக்கள், பரந்தூரில் அந்த 13 கிராமத்து மக்களில் யாராவது ஒருத்தனாவது வந்து ஏற்றுக்கொண்டு விற்றுருக்கானா? இல்லை. இதை மீடியாக்கள் வந்து நம்ம சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஆர்எஸ்பி மீடியாக்கள் யாராவது உண்மையை சொல்கிறார்களா? இவர்கள் என்ன டிஐபிஆரில் பொய் சொல்கிறாங்களோ, தமிழக அரசோ இல்லை அங்கே தலைமையோ வந்து என்ன வந்து சொல்கிறாங்களோ அந்த பொய்யை சொல்வதை மட்டும் தங்களுடைய குறிக்கோளாகவும் கோட்பாடாகவும் கொண்டிருக்கும் மீடியாக்கள். நான் வந்து எல்லா மீடியாவையும் சொல்லலை, நேர்மையற்று இருக்கும் மீடியாக்கள் சொல்கிறேன். அநேகமாக பெரும்பாலான மீடியாக்கள் அதில் வந்துடுறாங்க மெயின் ஸ்ட்ரீமில். நேர்மையான மீடியாக்கள்னால் 1-2 இருக்குது, நம்ம பேர் சொல்லக்கூடாது. அது அந்த அளவில். ஆக இவர்கள் எதை செய்தாலும் தங்களுடைய குடும்ப நலனைத்தான் வந்து கவனிக்கிறாங்களே தவிர தமிழகம் அப்போவே உண்டு, கருணாநிதி காலத்திலே சொல்லுவாங்க மக்கள் நலம் மக்கள் நலம்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் தம் மக்கள் நலம் மட்டும்தான் பார்த்தார். அது மாறவே இல்லை. திமுக திருந்தவே இல்லை. இதுதான் வந்து இன்றைக்குள்ள நிலைமை. புரியுது. பார்க்கலாம் 2026 இதற்கெல்லாம் ஒரு டிஎன்பிஎஸ்சில் சொல்லி முடிச்சிருவோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒரு கேள்வி, பொதுவாக ஒரு பொது அறிவு கேள்விகள்னு கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, 2, 3லாம் இருக்குது. அதில் ஒரு கேள்வி, இது அப்போ பத்திரிகையில் வெளியானது. விடியல் ஆட்சி பயணம் தொடங்கிய காலகட்டம் எது? கேள்வி. இப்படியெல்லாமா கேள்வி கேட்பாங்க. விடியல் ஆட்சி பயணம் அப்படின்னா என்ன? திமுகவுடைய ஆட்சி, திமுகன்னு சொல்லலை, விடியல் ஆட்சி பயணம். கீழே மார்ச் 2021, மே 2021, ஏதோ அக்டோபர் 2022, அப்புறம் 4 விடை, அப்புறம் விடை தெரியவில்லை, விடை இல்லை, விடை தெரியவில்லை இல்லை, விடை இல்லை, அதாவது நோ ஆன்சர் இங்கிலீஷில் வரும்போது.
தமிழில் விடை இல்லை. ம். மே 21 எலெக்ஷன் முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து இல்லை மார்ச்சாக இருக்கலாம், நீங்கள் ஞாபகம் இல்லை, 2021 தேர்தல் மே 21 தான் மே தான் மே கரெக்டாக இருக்கும்னு 21. நினைக்கிறேன். ம். மே அப்போ அது சும்மா மார்ச் 22 இதெல்லாம் சரி ரைட்டு. விடியல் ஆட்சி பயண திட்டம் அப்படின்னா திமுகவோட ஆட்சியை பற்றி எதுக்காக வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கணும்? விடியல் ஆட்சின்றது மக்கள் யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா? ம். இல்லை விடியல் ஆட்சிங்கிறதுக்கு ஏதாவது ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி வாங்கி வச்சுருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சியில் விடை இல்லைங்கிற இடத்துல இன்றைக்கி மக்கள் 2026 சொல்ல வேண்டிய தீர்ப்பு விடியல் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தீர்ப்பு தான் டிஎன்பிஎஸ்சியில். ம். இப்போ அதுக்கப்புறம் தான் இது பிரச்சனையாகி தான் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகளை வந்து அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு தேர்வாணையம் வைக்கணும், இது வைக்கணும், அது வைக்கணும், ஒரு கமிட்டி போடணும். ம். ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டு என்னங்க கமிட்டி போட்டு அதில் திமுகவுக்கு வேண்டியவர்களாக அந்த கமிட்டியில் போகிறீங்கன்னு வைங்க, அவன் வந்து மறுபடியும் அடுத்த தடவை நம்மளே கமிட்டியில் போடணும், இதே மாதிரி பதவி தரணும்னு அவன் என்ன பண்ணுறான்? இவர்களுடைய மனம் குளிர்வதற்காக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் போடுறான். புரியுது. கட்சி சார்ந்த கேள்விகள் வந்து மக்கள் அப்போ இது ஒரு தவறான முன்னுதாரணம். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அடுத்தது வேற ஒரு ஆட்சி வருது. இது எந்த ஆட்சி வேணாலும் யார் வேணாலும் வரட்டும், நம்ம இந்த ஆட்சி தான் வரணும்னு சொல்ல வரணும்னு சொல்ல அவங்க வந்து அவங்க கட்சி சம்பந்தமான விஷயத்தை உள்ள நுழைப்பானா இல்லையா? கண்டிப்பாக போடுவாங்களே. சரி, நீங்கள் இப்படி பேசுகிறவங்க மத்தியில் ஆளும் பாஜக வந்து சிபிஎஸ்சி மத்திய அரசு திட்டத்தில் உள்ள பாடங்களில் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், அவர் கோல்வாக்கர், ஹெட்கேவார், வீர சாவர்கர் இவர்களை பற்றி கேள்வியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. தவறுன்னு சொல்கிறீங்க. அது வந்து எப்போ சுதந்திர காலத்தில் அதில் வந்து காங்கிரஸ் வர்சஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு பெரிய அந்த காலத்துலேருந்து சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் யார் சொல்வது சரி இல்லைங்கிறது இந்த தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் பார்வையில் பொறுத்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல முதுகில் என்ன இருக்குன்னு பார்க்காம நீ அங்கே குறை சொல்கிறியே, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அவர்கள் செய்வது தவறு என்று ஒரு வாதத்திற்கு வைத்து கொண்டால் கூட அப்போ நீங்கள் உங்களுடைய ஆட்சியை விடியல் ஆட்சி என்று நீங்களே செல்ஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தார்கள், அதிகாரம் கொடுத்தார்கள்? அதை போய் அந்த டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில் ஏன் வைக்கிறீங்க? நீங்கள் திமுக பிரச்சாரத்தில் சொல்லுங்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்தோம், ஊராட்சி நல்லாட்சின்னு சொல்கிறீங்க, அது மாதிரி சொல்லிட்டு போங்க, அது உங்கள் சௌகரியம், மக்கள் நம்புவதும் நம்பாததும். பரீட்சையில் கேள்வியில் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து சொல்கிறதுனால அப்போது பிரெயின் வாஷ், மூளைச்சலவை செய்கிறீர்கள். இப்போ கரெக்டான விடை என்ன? அந்த இடத்துல விடியல் ஆட்சின்னா விடியல் ஆட்சின்னா திமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னா எப்போ? மே 21. அப்போ அவன் மனசில் திமுக ஆட்சி விடியல் ஆட்சிங்கிறத வந்து அந்த விஷ விதையை அவனுடைய மனதில் விதைக்கிறீர்கள். தவறான ஒரு பொய்யான. இப்போ இந்த 4 வருஷத்தில் நடந்தது வந்து விடியல் ஆட்சியா, சட்டம் ஒழுங்கோ, பாலியல் வன்முறையோ, இல்லை ரவுடிசமோ, எந்த வேணாலும் எடுத்துங்க, ஊழல், பிரிட்ஜு கட்டுனா உழுது, எது வேணாலும் எடுத்துங்க, விடியல் ஆட்சியா? ரெண்டாவது, சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு நீங்கள் யார்? சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும்? உங்களை தவிர வேறு யாராவது கொடுக்கணும். மக்கள் கொடுக்கலாம், இல்லை அதற்கு உரிய அதிகாரம் உள்ளவர்கள் கொடுக்கணும். நானே வந்து எனக்கு மகாத்மா பட்டம் கொடுக்குற மாதிரி இருக்குது. புரியுது. திருசக்தி சுந்தர் ராமன்னா நாளையிலேருந்து நான் வந்து மகாத்மா சுந்தர் ராமன் அப்படின்னு சொன்னேன். யார் கொடுத்தாங்க பட்டம்? நானே தான் கொடுத்துக்கிட்டேன். இது தான் ஒன்றும் புதுசு இல்லை. ஜவஹர்லால் நேரு வந்து பாரத ரத்னா பட்டத்தை அவரே கொடுத்துக்கிட்டார் அவருக்கே. இந்திரா காந்தி அவர்களும் அதே மாதிரி அவர்களுக்கு அவங்களே வந்து பாரத ரத்னா கொடுத்தாங்க. ராஜீவ் காந்திக்காவது வந்து அவர் இறந்த பிறகு நரசிம்மராவ் வந்து கொடுத்தாரு, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தியும் அவங்களே பாரத ரத்னாவை வந்து கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ணுறதே அவங்க தான். அவங்களுக்கே பாரத ரத்னா. அப்போ நான் சொன்ன மாதிரி தான், நானே எனக்கு மகாத்மா பட்டம் கொடுத்தா மாதிரி. அது மாதிரி தானே இந்த டிஎன்பிஎஸ்சி கொள்கை. இவர்கள் இப்படி தான் இந்த வெறும் இந்த சுய விளம்பரத்தை வைத்துக்கொண்டே இவர்கள் வந்து ஆட்சியை பிடித்து விடலாம், இந்த பணம் கொடுத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்பது தான் இவர்களுடைய நோக்கம், இவர்களுடைய நடைமுறை கொள்கை எல்லாமே தான். இதை எந்த அளவுக்கு மக்கள் வந்து புரிந்து கொண்டு இந்த அதிருப்திகளெல்லாம் வந்து எதிர்வாக்குகளாக போக போகிறது என்பது மக்களிடம்தான் இருக்கிறது. புரியுது. இதற்கப்புறமாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருவள்ளுவரையே வித்துட்டாங்கன்றது நான் ஒரு அடையாளமாக சொல்கிறேன்.
சிறுபான்மையினர் வாக்குன்னு நினச்சிக்கிட்டு ம். திருவள்ளுவரை வைக்கிறாங்க. சிறுபான்மையினரும் நீங்கள் இழிவுபடுத்திட்டீங்க, திருவள்ளுவரையும் இழிவுபடுத்திட்டீங்க, தமிழையும் இழிவுபடுத்திட்டீங்க. புரியுது. இதை புரிந்து கொண்டு மக்கள் விழித்து கொண்டால் அந்த விழித்து கொள்வது தான் விடியலாக இருக்கும். அதோட நம்ம முடிச்சுப்போம். புரியுது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.